உலகமே உற்று நோக்கும் நமது நாட்டின் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து தேசத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் நேரடியாகவே சென்று தகவல்களை சேகரித்து வழங்கும் புதிய தலைமுறையின் நாட்டின் நாடிகணிப்பு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் ஆகியவற்றின் அரசியல் நிலவரத்தை அறிந்து கொள்வதற்கான இந்த முயற்சியில் நாடு முழுவதும் பயணம் செய்து நமது செய்தியாளர்கள் நேரடியாக தகவல்களை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அதிக மக்களவை தொகுதிகளை கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நாடாளுமன்ற தேர்தல் களத்தை நேற்றிலிருந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் தொகுதிகளை பற்றி. உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய செய்திகளை துல்லியமாக வழங்குவதற்காக நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழுவினர் பயணம் செய்து வருகின்றனர். 543 மக்களவை தொகுதிகளின் தேர்தல் நிலவரத்தையும் நேரடியாக அறிந்து சொல்வதுதான் இந்த பயணத்தின் நோக்கம். இதன் ஒரு பகுதியாக நமது செய்தியாளர் கணபதி உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முக்கிய தொகுதிகளில் கள ஆய்வு நடத்தி வருகிறார். பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடும் வாரணாசி தொகுதியில் தற்போது முகாமிட்டிருக்கும் செய்தியாளர் கணபதி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முக்கிய தலைவர்கள் போட்டியிடும் தொகுதிகளிலும் கள ஆய்வு நடத்தியிருக்கிறார். அமேதி தொகுதியில் ராகுல் காந்தியின் வெற்றி வாய்ப்பு எப்படி? வாரணாசி தொகுதியில் நரேந்திர மோடிக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் இடையேயான போட்டியில் முந்துவது யார் என்பது போன்ற கேள்விகளுக்கு வாரணாசியிலிருந்து நேரடியாக பதில் தரப்போகிறார் செய்தியாளர் கணபதி. பலமுனை போட்டியை கொண்டிருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முக்கிய அரசியல் தலைவர்கள் பலர் போட்டியிடுகின்றனர். இதன் காரணமாகவே பல தொகுதிகள் தேசிய அளவில் பிரபலம் அடைந்திருக்கின்றன. 80 தொகுதிகளை கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், ராஷ்டிரிய லோக்தளம், கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகியவற்றுடன் ஆம் ஆத்மியும் இந்த மக்களவைத் தேர்தலில் களம் காண்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி தவிர அக்கட்சியின் தலைவர் ராஜ்நாத் சிங், முரளி மனோகர் ஜோஷி, மேனகா காந்தி, வருண் காந்தி ஆகியோர் இந்த மாநிலத்தில் போட்டியிடுகின்றனர். காங்கிரஸ் கட்சி சார்பில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சல்மான் குர்ஷித் உள்ளிட்டோர் இந்த மாநிலத்தில் போட்டியிடுகின்றனர். சமாஜ்வாதி கட்சியின் முலாயம் சிங் யாதவ் இந்த தேர்தலில் அந்த கட்சியின் சார்பில் களமிறங்கியிருக்கிறார். ராஷ்டிரிய லோக்தளம் சார்பில் அதன் நிறுவனர் அஜித் சிங்கும் ஜெயப்பிரதாவும் போட்டியிடுகின்றனர். இவர்கள் தவிர வாரணாசி தொகுதியில் மோடியை எதிர்த்து ஆம் ஆத்மியின் அரவிந்த் கெஜ்ரிவாலும், அமேதியில் ராகுல் காந்தியை எதிர்த்து ஆம் ஆத்மியின் குமார் விஸ்வாசும் போட்டியிடுகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் பல பிரபலங்களை வேட்பாளர்களாக நிறுத்தியிருக்கின்றன. இவற்றுள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அதிகம் எதிர்பார்க்கப்படும் தொகுதி வாரணாசி. அந்த கட்சியின் பிரதமர் வேட்பாளர் போட்டியிடும் இந்த தொகுதியை பற்றிய சில அடிப்படை தகவல்களை நாம் பார்க்கலாம். உலகத்திலேயே தொடர்ச்சியாக மனிதர்கள் வசித்து வரும் நகரங்களுள் ஒன்றாக கருதப்படும் பெருமைக்கு உரியது வாரணாசி. உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவிலிருந்து 320 கிலோமீட்டர் தென்கிழக்கே அமைந்திருக்கும் இந்த நகரம் ஹிந்து, ஜைனம், பௌத்தம் ஆகிய மதங்களைச் சேர்ந்தவர்களுக்கு புனித தலமாக விளங்குகிறது. முகமது கோரி காலத்தில் இங்குள்ள வழிபாட்டுத் தலங்கள் அழிக்கப்பட்ட நிலையில் 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட வழிபாட்டுத் தலங்கள் மட்டுமே தற்போது எஞ்சியிருக்கின்றன. உலகின் மிக பழமையான நகரங்களில் ஒன்று வாரணாசி. கங்கையின் கரையில் அமைந்திருக்கும் இந்த அழகான நகரம் பனாரஸ் என்றும் காசி என்றும் அழைக்கப்படுகிறது. மிக அதிக எண்ணிக்கையிலே கோயில்களை கொண்டிருந்த இந்த நகரம் முதலிலே துருக்கியர், ஆப்கானியர் படையெடுப்பாலும் பின்னர் அவுரங்கசீப் ஆட்சியிலும் சூறையாடப்பட்டது. பின்னர் மராத்திய மற்றும் வட இந்திய மன்னர்களால் புனரமைக்கப்பட்டது. ஆங்கிலேயர் ஆட்சியிலே தனி ராஜ்யமாக இருந்த வாரணாசி 1948 இந்திய குடியரசுடன் இணைந்தது. பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம், இந்திய தொழில்நுட்பக் கழகம் போன்றவை இங்கு உள்ளன. பட்டு நெசவு தொழில் இங்கு பிரதானமாக உள்ளது.
வாரணாசி மற்றும் அதை சுற்றியுள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்ட வாரணாசி மக்களவை தொகுதியில் சுமார் 16 லட்சம் வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 80% மக்கள் கல்வி அறிவு பெற்றவர்கள். நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் 5 லட்சம் பயணிகள் ஆண்டுதோறும் வாரணாசியில் வந்து குவிகிறார்கள். இதில் பெரும்பாலோர் புனித யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் என்றாலும் சுற்றுலா பயணிகளும் இந்த எண்ணிக்கையில் அடக்கம். இதைத் தவிர 3 லட்சம் வெளிநாட்டு பயணிகளும் ஒவ்வொரு ஆண்டும் வாரணாசிக்கு வருகிறார்கள். இதன் காரணமாக இங்கே ஏழைகள் தங்கும் சத்திரங்களில் இருந்து 5 நட்சத்திர விடுதிகள் வரை பல வகையான தங்குமிடங்களை ஆயிரக்கணக்கில் பார்க்கலாம். இந்த தொகுதியில் பாரதிய ஜனதா சார்பில் அதன் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து போட்டியிட முதலிலிருந்தே ஆர்வம் காட்டி வந்த ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இத்தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பாக வாரணாசியில் பிந்த்ரா சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அஜய் ராய் போட்டியிடுகிறார். 1957 முதல் நடந்த 14 தேர்தல்களில் 6 முறை காங்கிரஸ் கட்சியும் 5 முறை பாரதிய ஜனதாவும், பாரதிய லோக்தளம், ஜனதாதளம் மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சிகள் தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. 2014 மக்களவைத் தேர்தலில் மே 12ஆம் தேதி இந்த தொகுதியில் வாக்குப்பதிவு நடக்கிறது. உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி சார்பில் அதிகம் கவனிக்கப்படும் தொகுதி அமேதி. காங்கிரஸ் கட்சியின் கோட்டையாக கருதப்படும் இந்த தொகுதியை பற்றிய அடிப்படை தகவல்களை நாம் பார்க்கலாம். நேரு குடும்பத்தினர் போட்டியிடுவதாலேயே பிரபலமானது அமேதி மக்களவை தொகுதி. திலோய், சலோன், ஜக்தீஷ்பூர், கோரிகஞ்ச், அமேதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கிய அமேதி மக்களவை தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை சுமார் 16 லட்சம். இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் இந்த தொகுதியில் 60% மக்கள் எழுத்தறிவு பெற்றவர்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் அதன் துணைத் தலைவர் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சின்னத்திரை நட்சத்திரம் ஸ்மிருதி இரானியும், ஆம் ஆத்மி கட்சி சார்பில் குமார் விஸ்வாசும் போட்டியிடுகின்றனர். 2 இடைத்தேர்தல்களையும் சேர்த்து 1967 முதல் நடந்த 14 தேர்தல்களில் 12 முறை காங்கிரஸ் கட்சியும், பாரதிய லோக்தளம் மற்றும் பாரதிய ஜனதா தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக அமேதி தொகுதியில் போட்டியிட்ட ராகுல் காந்தி பகுஜன் சமாஜ் கட்சியின் ஆஷிஷ் சுக்லாவை விட 3,70,000 அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பலமுனை போட்டி நிலவும் வாரணாசியில் வெற்றியை தீர்மானிக்கும் காரணிகள் என்னென்ன? ஆம் ஆத்மி கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? கள நிலவரத்தை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். இணைந்திருங்கள்.